ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்த்த ஆனிமி சீரீஸில் ஒரு 3 ஆனிமி சீரீஸை தான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 3மே செம்ம ஃபீல் குட்டான ஒன்று. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்க போகிற ஆனிமி சீரீஸ் பேர் என்ன அப்படின்னா பரோக்கோமான். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து கேலிகிராஃபியில் இருப்பான். கேலிகிராஃபி அப்படின்னா அழகாக எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஒர்க்கை பார்த்த ஒருத்தவர் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவனை அடிச்சு போட்டுட்டு, இருடா நான் என்னோட பெஸ்ட்டோட வரேன்டா அப்படின்னு சொல்லி சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வராப்புல. அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு குழந்தைய மீட் பண்ணுறாப்புல. அந்த குழந்தை நம்ம ஹீரோட லைஃப்குள்ளே எப்படி மெர்ஜ் ஆகுது, இந்த குழந்தையால நம்ம ஹீரோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆனிமி சீரீஸ். அந்த குழந்தைனால மட்டுமே கிடையாது, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களாலையும் இவரோட லைஃப்குள்ள வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தரும். இந்த ஆனிமி பார்த்து நீங்க பயங்கரமா சிரிக்கலாம், அழுகலாம், ஏன் மோட்டிவேட் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்கேஜான ஒரு ஆனிமி சீரீஸ். லிட்டரலா இந்த ஆனிமி சீரீஸ் நான் பாக்குறதுக்கு முன்னாடி செம்ம டிப்ரெஷனா இருந்தேன். தென் ஒவ்வொரு எபிசோடா போக 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 ஹீரோ எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரானோ அதே மாதிரி நானும் சேஞ்ச் ஆகிட்டே வந்தேன். என்னோட லைஃப் டைம் வரைக்குமே எனக்கு இந்த ஆனிமி சீரீஸ் என்னோட ஞாபகத்துல எப்பயுமே இருக்கும். போற போக்குல ஏதாச்சும் ஒரு சின்ன லைன்ல, அதாவது ஒரு ஒன் வேர்ட்ல நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு கோட்ஸை அடிச்சு தெளிச்சுட்டு போயிருவாங்க. அது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப குட்டியான வேர்ட்ஸா தான் இருக்கும், ஆனா அதோட மீனிங் உங்க லைஃபுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 12 எபிசோட் மட்டும் தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஆனிமி என்ன அப்படின்னா யூ ஆர் அ மிஸ் சர்வெண்ட். லாஸ்ட் இயர் வந்த ஒரு ஆனிமி சீரீஸ். முக்கியமா தமிழ் டப்ல இந்த ஆனிமி சீரீஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் விட்டுருக்காங்க, செகண்ட் சீசன் இன்னும் வரல. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. என்னடா அப்படின்னு எந்திரிச்சு போய் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அவன் முன்னாடி வந்து நின்று, நான் உங்க வீட்டுக்கு வந்து சர்வெண்டா இருக்கலாமா, நான் உங்க வீட்டுக்கு வந்து மெய்டா இருக்கலாமா அப்படின்னு கேட்க, இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு அவன் முழிக்காமையே சரி அப்படின்னு சொல்லிடுறான். தென் இதுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆனிமி சீரீஸ். தமிழ் டப்ல ஃபீல் குட் ஆனிமி பாக்குறதுலாம் ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். பட் இது வந்து ஒன் ஆஃப் தி பக்காவான ஒரு ஃபீல் குட் ஆனிமி சீரீஸ். இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஒரு மாதிரி நம்ம ஹார்ட்டை அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சுப்பாங்க. அவ்வளோ ஃபீல் குட்டா இருக்கும் இந்த ஆனிமி சீரீஸ். முக்கியமா இதுல வர ஃபீமேல் கேரக்டர் யூகி அப்படின்னு நம்ம ஹீரோ தான் அந்த ஹீரோயினுக்கு வந்து பேர் வைப்பான். பேசிக்கா நம்ம யூகி வந்து ஒரு அசாசியன், கொலகாரி. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரோபோட்டிக் மாதிரி இருக்கிற ஒரு லைஃப்ல இருந்து மனுஷத்தன்மையா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருப்பா. இந்த ஆனிமி சீரீஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா வந்து கட்சுடா சாஸ் அப்படின்னு நமக்கு ஒன்று காட்டுவாங்க. அதை ஒவ்வொரு எபிசோட்ல நம்ம யூகி ரசிச்சு ரசிச்சு பார்க்கும்போது நமக்கே அதை சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு பர்சனலா இந்த ஆனிமில லாஸ்ட் எபிசோட் ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ டச்சிங்கா இருக்கும் அந்த மூமெண்ட்லாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆனிமி என்ன அப்படின்னா, இஃப் மை ஒய்ஃப் பிகேம் அன் எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இதுவும் லாஸ்ட் இயர் வந்த ஒரு ஆனிமி சீரீஸ் தான். இந்த ஆனிமி சீரீஸ் வந்து ஆனிமியா வர்றதுக்கு முன்னாடி லைவ் ஆக்ஷன்லயும் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 12 எபிசோட் மட்டும் தான் காய்ஸ், ஒரு சீசன் மட்டும் தான், செகண்ட் சீசன்லாம் கிடையாது. டைட்டில்லயே இதோட ஒன்லைன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு எபிசோட் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. எதிர்பாராத விதமா அவங்க ஒய்ஃப் வந்து தவறிடுறாங்க. தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்து காலிங் பெல் அடிக்கிறா. யாரா அப்படின்னு திறந்து பார்த்தா, நான் தாண்டா உன் பொண்டாட்டி அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. ஷாக்கான ஹஸ்பண்ட் ஒண்ணுமே புரியாம இருக்க. தென் அந்த குட்டி பொண்ணு அவரோட ஒய்ஃபா இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு நம்புறாரு. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணுக்கு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 எபிசோட் வரைக்குமே செம்ம ஜாலியா போகும். ஃபீல் குட்டாவும் இருக்கும், பயங்கர மோட்டிவேஷனலாவும் இருக்கும். லாஸ்டா எபிசோட்ஸ் வர வர கொஞ்சம் எமோஷனலா கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு எண்டிங்கா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஆனிமி சீரீஸும் இப்போதைக்கு தமிழ் டப்ல வரல. தமிழ் டப்ல விட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். பட் இருந்தாலும் ஃபேன் டப்லாம் இருக்கு, அதை வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆனிமிலையும் போற போக்குல லைஃப் கோர்ஸை அடிச்சு தள்ளிட்டு போயிருப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு குட்டி சேஞ்சஸ் ஆச்சு தரும் இந்த ஆனிமி சீரீஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஒரு 3 ஆனிமி சீரீஸ் இப்போதைக்கு இது சொல்லியிருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ தான். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு பார்ட்லயும் ஏதாச்சும் ஒரு ஆனிமியாச்சும் தமிழ் டப்ல நான் சொல்றேன்.